ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல். இதை நீங்கள் துவையல்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். பட் நான் ஊறுகாய் பதத்தில் தான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, என்கிட்ட நிறைய பிரண்டை இருந்ததுனால இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ண பிரண்டையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும்ன்ட்டு. எண்ணெய் ஏன் இவ்வளோ ஊற்றிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவ்வளோ பிரண்டைக்கு இந்த எண்ணெயே பத்தாது. வதக்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 20 காஞ்ச மிளகாய் கிட்டே எடுத்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப தீச்சிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே வறுத்து நல்லா வறுத்துட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா வந்து பூண்டு இஞ்சி வந்து பூண்டு ஒரு 100 கிராம் அளவு பூண்டு எடுத்துட்டேன்னா, இந்த குவான்டிட்டி ரொம்ப அதிகம்ன்றதுனால உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு இஞ்சி அதிகம் டேஸ்ட் வேணும், ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டேன், ஒரு 50 கிராம். ஆனால் எனக்கு ஏதோ குவான்டிட்டி கம்மியாச்சு, அதனால நான் திரும்பவும் வந்து இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உங்களுக்கு வீடியோவில் தெரியும். நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம தண்ணியில் ஊற வச்சோம் இல்லையா பிரண்டை, அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். எல்லாமே போட்டு இந்த எண்ணெய் பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் இருக்குது. நம்ம வணக்கி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து கம்மியாயிரும். இப்போ இந்த கலரில் இருக்கிற பிரண்டை வந்து நல்ல கலர் மாறணும், நமக்கே தெரியும். ஏன்னா அப்போ தான் அந்த நமக்கு அந்த நமிச்சல் வந்து இருக்காது, இல்லைனா நமக்கு நமிக்கும், ரொம்ப நமிக்கும். ஓகேங்களா, க்ளீன் பண்ணும்போதே அந்த நாரெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணலை அப்படின்னா அரையாது ஒழுங்காக. ஏன்னா நாரெல்லாம் சிக்கி அரைக்கவே முடியாது. நல்லா இந்த மாதிரி நம்ம வணக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 லெமன் சைஸ் புளி, நான் அந்த வீடியோ கிளிப் வந்து எனக்கு எடுத்தேன், பட் அது கட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது நல்லா 2 லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துக்கிட்டேன். புளி எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதில். நல்லா பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. நான் அப்புறம் புளியை போட்டு வணக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, வறுத்து வச்சது எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு உப்பு போட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறம் நான் பாதியாக எடுத்து அரைச்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டேன், பாதி எடுத்து அடுத்த பாதியை அரைச்சிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா இந்த எண்ணெய் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நிறைய போட்டு நல்லா பொரிய விட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும், தீஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் வெறும்னே அரைச்சது ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இன்னும் நான் மிக்ஸி வந்து நம்ம இது பண்ணி கூட மிக்ஸியோட தண்ணி கூட மிக்ஸியில் அந்த லாஸ்ட்டில் நம்ம சும்மா வாஷ் பண்ணி ஊற்றும்போது அது கூட ஊற்றவே இல்லை. எவ்வளோ கட்டியாதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு நேரில் பார்க்க நிறைய குவான்டிட்டி. அது வானலில் நல்லா 3/4 இருந்துச்சு கடாயோடதில். இப்போ வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை நான் நைட்டில் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இது நம்ம பண்ணி அப்போவே சாப்பிட்றத விட நைட்டு பண்ணி ஓவர் நைட் அது நல்லா ஊறி திரும்ப காலையில் எடுத்து நீங்கள் நல்லா வணக்கி சாப்பிடும்போது அவ்வளோ அந்த ஊறுகாய் பதம் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் சிம்மிலே வச்சு நல்லா வணக்குங்க. சிம்மிலே வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வணக்க முடியுமோ அழகாக வணக்குங்க. பாருங்கள், உண்மையாகவே நேரில் அப்படியே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சமைக்கும் போதே. ஏன்னா நேரில் பார்க்க அப்படி இருந்துச்சு. இந்த அல்வா மாதிரி ஃபீல் ஆகும். இந்த திரண்டு வரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே திரண்டு வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு திரண்டு வரும்போது. ஏன்னா அந்த ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே நல்லா மேலே மிதந்து வருது. இப்போ இதையே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ஒருக்கா வணக்கிட்டேன். அப்படியே ஊறுகாய் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லா வந்துச்சா, எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்ட்டு. நான் நிறைய பண்ணுறதுனால ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லா நான் சிம்மிலே தான் வச்சு வணக்கினேன். நான் ஃபுல் தீயில நான் வைக்கவே இல்லை, தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு பண்ணோன்னா தான் அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நல்லா கேப் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு வணக்கி மட்டும் விட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி அல்வா மாதிரி திரண்டு வருதுங்களா, அந்த வானலிலே சுழலுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நல்லா சுழலுது பாருங்கள். திரும்ப 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தேன்னா திரும்பவும் நல்லா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல கார சாரமாக அவ்வளோ அழகாக புளிப்பு இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த நமிச்சல் வந்து இருக்காது. அதனால தான் நம்ம புளி அவ்வளோ போட்டிருக்கோம். அந்த காரம், புளி, உப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கி கொடுத்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் இருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு போல் போட்டுக்கோங்க. ஊறுகாய் அப்படின்றதுனால நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் கைப்படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.